சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். கவின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன். அவன் வேலைக்காக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறான். இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டான். அடுத்த நாள்லேருந்து கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுறான். அங்கே வேலை செய்கிறவங்க கூடயும் நல்லா ஜாலியாக பேசுகிறான். என்ன வேலை சொல்கிறோமோ அது டக்குனாவே முடிச்சு கொடுத்துட்றான். இதனாலேயே கவினோட பாஸுக்கு கவின் மேலே ஒரு மதிப்பு இருக்கும். சொல்கிற வேலையெல்லாம் டக்குன்னு செய்கிறதுனால கவினுக்கு அதிகமாக போனஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். கவினும் ஆஹா பரவாயில்லையே அதிகமாக போனஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு கவின் இன்னும் அவனோட டேலண்ட்டை அதிகமாக காட்ட ஆரம்பித்தான். அதாவது ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக பண்ணான். அந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண அவனால் முடிஞ்ச நிறைய ஐடியாஸ் அவன் கொடுப்பான். இதனால் ரொம்பவே ஸ்மார்ட்டான பர்சனாக அந்த கம்பெனியில் அவன் தெரிஞ்சான். இதெல்லாம் கவினோட பாஸும் கவனிச்சுட்டு தான் இருந்தார். ஒரு நாள் கவின் ஒரு ப்ராஜெக்டுக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணான். உண்மையாலுமே அவன் பண்ண ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் கவினோட பாஸ் எந்திரிச்சு கவினை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா, இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்னு என்கிட்ட பேச வந்துட்டியே அப்படின்னு மற்றவங்க முன்னாடி கவினை மட்டம் தட்ட ஆரம்பித்தார். அதாவது கவினை அவமானப்படுத்த ஆரம்பித்தார். கவினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பாஸ் நம்மளை திட்டுறாரே, நம்ம நல்லா தானே ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கவினுக்கு ஒன்றுமே புரியல. கவினோட பாஸ் கவினை இன்னும் அதிகமாக திட்டுறாரு. அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா கவின் மேலே ரொம்பவே கோபத்தோடு தான் அவர் பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் கவினோட பாஸ் கவினை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்போது இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? கவின் எல்லாருக்கூடையும் நல்லா பேசினான், நல்லா டேலண்டான பர்சனாக இருந்தான். ஆனால் ஏன் கவினோட பாஸ் அவனை வேலையை விட்டு தூக்கணும்? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் ஒரே காரணம், கவின் அவனோட திறமையை அதிகமாக காட்டினான். இதனாலேயே கவினோட பாஸ் கவினை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். என்ன திறமையை காட்டினா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க. இதை நான் சொல்லலைங்க, ராபர்ட் க்ரீன் அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தர். அவர் தான் த 48 லா ஆஃப் பவர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அவர் மொத்தம் 48 லாஸ் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன முதல் லா இதுதான். அதாவது நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நான் முதல்ல ஒரு கதையாக சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. கவின் அதிகமாக திறமையை காட்டினான். இதனால் அந்த கவினோட பாஸுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ இவன் நம்மளோட திறமையான ஆளாக இருக்கானே, இதனால் நமக்கே போட்டியாளான வந்துடுவானோ அப்படிங்கிற பயத்தால் கவினை மட்டம் தட்ட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் கவினை மேலே விட்டு தூக்கிட்டாரு. அதனால் இந்த புத்தகம் எழுதின ஆத்தர் ஃபர்ஸ்ட் லாவாக என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு எவ்வளோ தான் திறமைகள் இருந்தாலும் சரி, உங்கள் பாஸுக்கு முன்னாடி உங்கள் திறமைகளை நீங்கள் அதிகமாக காட்டாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு பாஸ். நீங்கள் அவரை தான் பெரிய ஆளாக நீங்கள் காமிக்கணும். ஒருவேளை உங்கள் பாஸை விட நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக அவர் முன்னாடி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் டேலண்ட்டை நீங்கள் அதிகமாக காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் உங்கள் பாஸ் உங்கள் மேலே வெறுப்பை தான் அதிகமாக காமிப்பார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகளை உங்கள் பாஸுக்கு நீங்கள் காமிக்காதீங்க. அப்போது என்னோடய திறமையை நான் காமிக்கவே கூடாதா, அப்போ எப்படி நான் வளர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திறமையை காட்டலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்போ தான் நீங்கள் காமிக்கணும். நீங்கள் அடிக்கடி நான் தான் ஸ்மார்ட்டான பர்சன் மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாஸ் தான் சிறந்தவர், அவர் தான் டேலண்டான பர்சன் அப்படின்னு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்கள் மேலே ஒரு மதிப்பு வைப்பார். ஒரு சில இடங்களை உங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தையும் கொடுப்பாரு. அதனால் எப்போ நம்ம திறமையை காமிக்கணும், எப்போ நம்ம திறமையை காமிக்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த ராபர்ட் க்ரீன் அவர் எழுதின 48 லாவில் ஒரு லா நம்ம பார்த்துட்டோம். மீதி 47 லா இருக்குது. அதை அடுத்து வர காணொலியில் நான் ஒவ்வொன்றா பதிவிடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இன்ட்ரோவர்ட் பெஸ்ட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு காணொலி, அதனால் பாருங்கள். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.